பாரு ஷில்பா, சும்மா தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காத. இப்போ நீங்க இருந்து கிளம்பி போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? நாங்க இங்க இருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. நந்தினியை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, என் புள்ளைய ரொம்ப தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால இதுக்கு மேலேயும் இங்க இருக்க முடியாது. என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிக்கலாம், சரியா? நான் கிளம்புறேன். அம்மா காயத்ரி, நீ போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க, மாமா வந்ததும் கிளம்பிடலாம். சரிங்க அத்தை. அத்தை, நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க கிளம்பி போயிட்டா மட்டும் யாரும் எதையும் பேசாமையே இருக்க போறாங்க. அதை சொல்லுமா, சும்மா சும்மா கிளம்பி போறேன் நீ என்னடி பழக்கம் இது? அப்ப எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ அப்படியே போயிடுவியா விட்டுட்டு? ஐயோ பாரு, நான் அப்படியெல்லாம் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் பாரு. பிரச்சனையா இருந்தா எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு அதை எதிர்க்கணும். ஆனா இது நம்ம பசங்க மேல தப்பு சொல்றாங்கல்ல, எனக்கு இதுதான் ஒரு மாதிரி இருக்கு. பேசுறவங்க பேச தாண்டி செய்வாங்க. வயிற்றுச்சல் பிடிச்சதுங்க சில இதெல்லாம் பேசதான் செய்யும். ஊர்ல இருக்கிற எல்லாருமா பேசினுக்கிறாங்க நம்ம பசங்களை பத்தியே. நீ கேட்டியா எல்லாருக்கிட்டையும்? இல்ல யாருன்னா வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? ஏதோ 1 2 நாய் வயிற்றுச்சல் பிடிச்ச நாய் தான் அப்படியெல்லாம் பேசினு இருக்குது. அதுக்குன்னு அதுங்க பேசுதுங்கிறதுக்காக நம்ம சந்தோஷத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு அப்படியே போயிட முடியுமா? சரியாதான் சொல்கிற பாரு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என் புள்ளையை தப்பாக பேசுகிறாங்க, நம்ம வீட்டு பசங்க வாழ்க்கை வீணாக போயிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நந்தினிக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஒருத்தன் சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நேற்று வேறு அவன் எல்லாருக்கிட்டையும் அப்படி பேசியிருக்கான். எனக்கு அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பாரு, யார் சாபம் விட்டாலும் சரி, யார் என்னென்ன பேசினாலும் சரி, எதுவுமே வந்து நம்மளை பாதிக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம யார் குடியையும் கெடுக்கல, யார் வாழ்க்கையும் வீணாக போகணுன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. அதனால் நீ இதையெல்லாம் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது, ஒழுங்கு முறையாக உட்காரு. ஆமாத்த, கொஞ்சம் நேரம் உட்காருங்கத்த. வெளியிலேருந்து வந்துட்டு அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. கோயிலுக்கு போனதே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுனால தான், என் அத்தை ஆரம்பித்து விட்டதுனால தான் இந்த குழப்பெல்லாம். இல்லைன்னா கூட நம்ம நிம்மதியாக போயிட்டு வந்திருப்போம். நீங்கள் உட்காருங்கத்த. அதான் என் பொண்ணு சொல்லுதுல, உக்காரி. எம்மா புஷ்பா, நீ போய் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துனுவாம்மா. அம்மா காயத்ரி, நீ அவளுக்கு உன் அத்தைக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடு. சரிங்க அத்தை. சரிங்கம்மா, அப்படியே நானும் போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் அமைதியாக உட்காரு, சரியா? தேவையில்லாத இதெல்லாம் யோசிச்சுன்னு இருக்காத. என்ன பிரச்சனை இங்க வீட்ல? வாங்குங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதோ உங்க தங்கச்சி தான் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஊருக்கு போனதுன்னு குதிச்சுன்னு ஷில்பா நீ? அண்ணே அது நீ உட்காந்துக்கிட்டே பேசு, நீக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன விஷயம்னு சொல்லு. அண்ணே அது பார்வதி, நீயே சொல்லு. என்ன விஷயம்னு சொல்லுமா பாரு. அத்தை இந்தாங்க அத்தை, தண்ணி குடிங்க. தேங்க்ஸ் டிம்மா. அது நம்ம வீட்டு பசங்களை பற்றி தானே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே வீட்டில் தங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியெல்லாம் போயிட்டு வராங்க, நைட்டில் லேட்டாக வராங்க, பைக்கில் அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்கன்னு இஷ்டத்துக்கு பேச்ச பேசின்னு இருக்குதுங்க. ஏங்க, நம்ம புள்ள நந்தினி வாழ்க்கையை கெடுத்துருவானெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்க. அது வேற, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் வேற அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நந்தினியை சந்தோஷம் இட்டுன்னு போயிட்டுன்னு வரான்ல, அதெல்லாம் பொறுக்கல போல இருக்குது. என்னென்னமோ பேசினுக்குதுங்க. அந்த பையன் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு என்னென்னமோ பேசினுக்குதுங்க. ஐயா, எந்த லூசு கபோதி பேசி நிக்குது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம்? யார் பார்வதி அதெல்லாம் பேசுனது? வேற யாரு? இந்த துளசி அக்கா தான் இப்படி எல்லாம் பேசினு சுத்துது. அவங்களா? ஆமாண்ணே, அவங்க தான் நம்ம கிட்ட நல்லபடியா பழகிக்கிட்டு நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில போயிட்டு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, திடீர்னு என்னாச்சு? அந்த அக்காக்கு நல்லா தானே இருந்தது, எதுக்கு இப்படி எல்லாம் பேசி நிக்குது? வயிற்றுச்சல்ல தாங்க அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தினம் பால் எடுத்துன்னு வந்து கொடுக்குறப்பெல்லாம் ஏதாவது ஒரு கதையை சொல்றது. உன் பசங்களை பத்தி இப்படி பேசுறாங்க, உன் வீட்டு மருமகனை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை அப்படியே பெருசாக்கி விட்டுருச்சு போல இருக்குது. ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த விஷயம்லாம். எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. வழியில கூட அந்த பொம்பளையை பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படியே பிடிச்சி திட்டி விடலான்னு தோணுச்சு. இதோ இந்த ஷில்பா கோச்சிங்கன்னு வேற போயிட்டா, அதான் இவளை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படியே வந்துட்டேன் நான். என்னடா சிவா, நம்ம பாட்டுல நம்ம இருக்கிறோம், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க? அதுவும் பசங்களை பத்தி எதுக்குடா தப்பா பேசணும்? ஐயோ, இப்ப என்னடா பண்றது? டே இருடா, நீயும் உன் பங்குக்கு டென்ஷன் ஆகி தொலைஞ்சிடாத, நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த. தினம் இந்த ஊருக்குள்ள சுத்தின்னு தான் வந்துன்னு இருக்கிறேன். யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே, இந்த வீட்டை பத்தி தப்பா பேசுறாங்க, உங்க பசங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கை ஷேடிங்க தான் சுத்தி இப்படி எல்லாம் பேசின்னு இருக்குதுன்னு அர்த்தம். அதுங்களை எப்படி ஆஃப் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், சரியா? யாரும் டென்ஷன்ல ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எப்படியாச்சும் சரி பண்ணிருங்க. என் புள்ளைய பத்தி மோசமா பேசுதுங்க அண்ணே. சின்ன புள்ளில இருந்து நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படி இருக்கும்போது நந்தினி வாழ்க்கையை கெடுத்துருவானா அவன்? இதெல்லாம் ரொம்ப தப்பான பேச்சா இருக்குது இல்லைண்ணே. எப்படியாச்சும் சரி பண்ணிருண்ணே. அட விடு ஷில்பா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விடு, நீ டென்ஷன் ஆகாத. ஆமா, இதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னத்துக்கு ஊருக்கு போறேன்னு குதிச்சுன்னு இருந்த? அதுக்கு பதில சொல்லு முதல்ல. எல்லாரும் எங்களால தானே தப்பா பேசுறாங்க, நாங்க போயிட்டா அப்படி எல்லாம் பேச மாட்டாங்கல்ல, அதான். என்னடா இது குழந்தை மாதிரி பேசினுக்குதா? இங்க பாரு ஷில்பா, நீ இங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பேசுறவன் பேசின்னு தான் இருப்பான். அதுக்குன்னு அப்படியே கிளம்பி போயிருவியா நீ? அவள் தானா? அப்ப அண்ணன் மேல பாசம் இல்லையா உனக்கு?
ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணே. எனக்கு எல்லார் மேலேயும் பாசம் இருக்குது. அதுக்குன்னு எல்லாருக்கும் கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுவும் எங்களாலேயே நடக்குதுன்னா, எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? பாரு கூட ரொம்ப மனவேதனையில் இருக்குது இந்த விஷயத்தால. சரி, அதனால தான் நாங்கள் கிளம்பி போயிட்டா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் கிளம்பி போயிடக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து தான் அதை சரி பண்ணணும். நீ பாட்டுன்னு கிளம்பி போயிட்டீன்னா பார்வதி இன்னும் மனவேதனையில் உட்காந்துன்னு கிடப்பா. இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பேசணுன்னு வைய, அவள் தான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லுங்கங்க, உடனே பெட்டியை தூக்கி நீ கிளம்பிடுவாங்க இந்தம்மா. ஆமா ஷில்பா, யாரோ என்னமோ பேசுறாங்கிறதுக்காகலாம் நம்ம இங்கிருந்து கிளம்பி போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம இங்க அடிக்கடி வரதான் போறோம். அதே மாதிரி நம்ம புள்ளியும் இங்க வந்து ஸ்டே பண்ண தான் போறான். அது யாரு என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இங்க இருக்கிற யாரும் எதை பத்தியும் கவலையும் படக்கூடாது, அவ்வளவுதான். இது தெளிவான பேச்சு. சரி, இப்போதைக்கு இந்த பேச்செல்லாம் அப்படியே விட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இதுக்கு ஒரு எண்டு கார்டு எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். டே முரளி வாடா. அடியே அப்படியே உட்காந்துட்டு இருக்காம எழுந்து வந்து ட்ரெஸ்ஸை மாத்துவா. அது வரேன் பாரு. சாரி பாரு, நான் இப்படி எல்லாம் பேசுனதுக்கு சாரி. கிளம்பி போறேன்னு சொன்னதுக்கு சாரி. மூஞ்ச பாருதுக்கு சாரி கேக்குதான். ஏந்து வா. இந்த வரேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறப்ப மணி பேசுற மாதிரியே இருக்காத. இவ எப்படி இருக்கிறாளோ அப்படித்தான் அந்த குட்டி சாத்தானா இருக்கும். சரி ஏந்திரு வா. ஐயோ என்னங்க விட்டுருங்க, என் மானவே போதுங்க, விட்டுருங்க, அடிக்காதீங்க. உனக்கு போனா மட்டும் அது மானமா? சின்ன பிள்ளைங்களெல்லாம் பத்தி தப்பு தப்பா பேசி வச்சிருக்கிறியா? அப்ப அதுங்களுக்கு மானம் போவாது? என்னென்ன பேச்சு பேசி வச்சிருக்கிற நீ? ஐயோ ஏங்க தெரியாம பேசிட்டேங்க, விட்டுருங்க. என்ன தெரியாம பேசிட்டு நீ? அந்த வீட்டு பசங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுல இருந்தே நம்மளுக்கு தெரியும். நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்த பசங்களை பத்தி இப்படி எல்லாம பேசலாம்? இல்ல எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம் எல்லாம்? இல்ல என்ன தெரியாம தான் கேக்குறேன். அந்த பசங்களாம் ஒண்ணுக்கு முன்னா சின்ன வயசுல இருந்தே பழகி இருக்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிச்சிருக்குது, கல்யாணம் வேற வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் தப்பு தப்பா பேசின்னு இருக்கிற. எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம் எல்லாம்? மாமா மாமா விட்டுருங்க மாமா, ஜனங்கள்லாம் வேடிக்கை பாக்குறாங்க மாமா, விட்டுருங்க மாமா அத்திய. அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுமா. இந்த ஜனங்க முன்னாடி தானே இவ எல்லாரையும் தப்பா பேசினா, அப்ப இந்த ஜனங்க முன்னாடி தான் இவளை போட்டு உதைக்கணும். அப்பதான் இவ பேசுனதெல்லாம் வந்து தப்பான விஷயத்த பரப்புனா இதுதான் நிலைமைங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அக்கா அக்கா, அப்ப இந்த ஆண்டி சொன்னதெல்லாம் பொய் தானா? சின்ன வயசுல இருந்தே அந்த பசங்கள்லாம் ஒன்னா வளர்ந்த பசங்களா? ஆமாண்டி. அப்ப ஏன்க்கா இந்த அம்மா அந்த பசங்களை பத்தி தப்பா பேசிச்சு? அது வேற ஒண்ணு இல்லம்மா ரெட்டஜட, வாய் கொய்ப்பு இருக்குது பத்தியா? வாய் கொய்ப்பு அது சிலருக்கெல்லாம் அதிகமா இருக்குது. அதனால தான் தேவையில்லாததெல்லாம் உக்காந்து பேசிக்கினே இப்ப வாங்கி கட்டின்னு இருக்கிறாங்க. நான் பார்த்து நிக்கிறேன் போடி. ஐயோ அத்தை எழுந்துருங்க அத்தை. மாமா விட்டுருங்க மாமா, போதும் மாமா, அடிக்காதீங்க மாமா இதுக்கு மேல அத்தைய. கொஞ்சம் சொல்லுமா அவர்கிட்ட, அசிங்கமா இருக்குதும்மா, என் மானுமே போச்சு. கொஞ்சம் சொல்லுமா அவர்கிட்ட. வாயை திறக்காத, வாயை முடி. ஐயோ தெரியாம பண்ணிட்டேங்க, விட்டுருங்க. ஒன்றும் தெரியாதா பாப்பா, போட்டாலாம் உள்தாப்பா அப்படில இருக்குது நீ பேசுறது. எம்மா நீயும் அந்த குடும்பத்தோட பல வருஷ பழக்கத்துல தானே இருக்கிற, அப்புறம் என்ன தெரியாம பேசிட்டு நீ பீல ஊட்டுன்னு இருக்கிற என்ன போடுன? எப்பா சண்முகம் இருப்பா, முறம் கீழே விழுந்துச்சு, ஏத்து கொடுக்குறேன், அதை வச்சு அடியாத. அப்படி சொல்லு சரசம்மா, என்ன வாங்கி போடுன அதை. என்னங்க விட்டுருங்க. எப்பா சண்முகம் விட்டுறாதப்பா. அன்னைக்கு கூட காய்கறிக்காரனை நிக்க வச்சு இஷ்டத்துக்கு இப்படித்தான் பேசினு இருந்தது, தப்பு தப்பு பேசிச்சு. தா நாங்க கூட பின்னாடியே தான் நின்று கேட்டுன்னு இருந்தோம். ரோஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கினே அப்படியே செவில் மேலேயே ஒன்று வச்சு அமுச்சுது இது. அப்ப கூட அடங்கல இது, மறுபடியும் எல்லாரையும் உட்கார வச்சு பேசி நிற்கிது. விட்றாத போட்டு பொழுதுட்டத. இதெல்லாம் வேற பண்ணிச்சா? இது அசிங்கமா இல்ல உனக்கு? உன் மானம் கேட்டதோ இல்லாம என் மானத்தையெல்லாம் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்க நீ. ஏன் பண்ண இப்படி எல்லாம்? ஐயோ எங்க வலிக்குதுங்க, அடிக்காதீங்க, விட்டுருங்கன்னு. விட்டுருங்க, இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேங்க, யார்கிட்டயும் எதையும் பேச மாட்டேங்க, விட்டுருங்க. என்கிட்ட கொடுத்தா நீ எதையும் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், ஆனா பேசின்னு தானே இருக்கிற. என்ன 2 அடி போடனாத. ஏங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க, விட்டுருங்க. நான் இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேச மாட்டேங்க, விட்டுருங்க. நான் ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படியெல்லாம் பேசிட்டேங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க, இதுக்கு மேலே அடிக்காதீங்க. உன்னை நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் தாங்க முடிய மாட்டேங்குது. என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்குற வேலையை வச்சுக்காத. போயிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அந்த பசங்க காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டு என்னை கொடுத்தாக்கும். அந்த அளவுக்கு அதுங்க நல்ல பசங்க, நல்ல ஒழுக்கமான பசங்க, எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுதுங்க. அந்த பசங்களை போயிட்டு அசிங்கமாக பேசி சே, அதுவும் அந்த புள்ள அவன் எவ்வளோ தங்கமான புள்ள தெரியுமா? அவன் அந்த புள்ளியை பற்றி பேசுறதுக்கு எப்படி உனக்கு இப்படி மனசு வந்தது? அந்த புள்ள நந்திரி வாழ்க்கையை கெடுத்துருவானா? அவனை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, ஏமாத்திட்டு ஓடுற பையன் மாதிரியா தெரியுது உனக்கு?
இல்லை இல்லை, அவன் நல்ல புள்ள தாங்க, அவன் தங்கமான புள்ள தாங்க. நான் ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பேசிட்டேங்க. நான் அந்த வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டுடுறேங்க. தயவு செஞ்சு இன்னொரு தடவை நான் அடிக்காதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாகுது. வாழ்க்கைய வாழ்ந்து முடிஞ்ச உனக்கே அசிங்கமாகுதுன்னு உக்காந்து ஊல கண்ணீரை விட்டுன்னு இருக்கிறீங்க. அப்போ அது வாழ வேண்டிய பசங்களாச்சே, அதுங்களை போய் இப்படியெல்லாம் பேசலாமா? நாளை பின்ன அந்த பசங்க ஊருக்குள்ள நடமாடினா, ஐயோ இந்த பையன் அப்படி போல, அந்த பொண்ணு அப்படி போலன்னு அந்த பசங்க தலை குனிச்சு நடக்காதுங்களா? யாருன்னா பேசுறத கேட்டா உனக்கு என்ன ஆசிங்க, அவங்களுக்கு என்ன இது இல்லை என்னத்துன்னு கேட்குறேன். மூஞ்சி மகையும் பாரு. இன்னொரு தடவை அப்படிலாம் பேசுனது தெரிஞ்சதுன்னு வைய, நானே உன்னை சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். இல்லை இல்லை, நான் யாரை பற்றியும் எதுவும் பேச மாட்டேன்னு விட்டுருங்க தயவு செஞ்சு. போயிட்டு ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேளு போ. உன்னை கட்டின பாவத்துக்கு நானும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை போ. அதோ உடனே போகிறேங்க, உடனே போய் மன்னிப்பு கேட்குறேன் உங்ககிட்ட. வீட்டு ஜூட்டே எப்படி அரைக்குந்தல்ல போது பாரு. அரைக்குந்தல் தான் என்ன பாட்டி? ஆப்போசிட்டிங்க, அதான் பாதியிலேயே உட்காந்துன்னு போதே, அதுக்கு பேர் தான் அரைக்குந்தல். ரொம்ப ஃபன்னியா பேசுறீங்க பாட்டி. பாட்டி எப்பவுமே அப்படி தாண்டி. அடியே பக்கடா வாய சரசம்மா எப்பவுமே அப்படித்தான். ஆனா நீ என்ன அடியே இந்த பால்காரியோட கூட்டணி சேர்ந்துக்கினே இஷ்டத்துக்கு என்னமோ பேசி நிந்தியாமே, உன் தங்குச்சிக்காரி கிட்ட வேற இஷ்டத்துக்கு தப்பா பேசினியாமே அந்த பசங்களை பத்திய. உண்மையா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நான் ஏன் பேச போறேன்? இல்ல இல்ல நான் எதுவும் பேசல. அம்மா பேசிச்சு, அம்மா பேசிச்சு, அம்மா பேசிச்சு. மாட்டி விட்டுச்சு பாரு குழந்தை. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் எதுவுமே பேசல. நாங்க சும்மா வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருந்தோம், அந்த பசங்களை எல்லாம் பத்தி பேசல. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, தேனி நீ வாடி உள்ள போலாம். ஓடிச்சுங்க ஊற்று ரசமா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அதுக்குள்ள. பாத்துக்கலாம். இன்னொரு தடவை எவ்வளவு ரோட்ல உட்காந்து பேசுவா. சரி வா, அந்த வீட்டாண்ட போய் ஒரு பார்வையை பார்த்துட்டு வருவான். அது போய் மன்னிப்பு கேட்டுச்சா இல்லையாங்கிறத போய் பாப்போம். வா அதை விட நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது. என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. எனக்கு இப்படி வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. நான் ஏதோ புத்திக்கிட்டு போய் அப்படியெல்லாம் உங்கள் வீட்டு பசங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல, நீங்கள் பெரியவங்க மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. ஆனால் இனிமேல் இப்படியெல்லாம் பேச வேணாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தர்ம சங்கடமாக இருக்குது. இப்படி நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சவங்களே இப்படியெல்லாம் பேசும்போது. ஆமாக்கா, ஏதோ தெரியாதவங்க பேசினா கூட ஒன்றும் தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் கூட இருந்து பார்க்குற நீங்களே இப்படி பேசும்போது தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. நீங்கள் முதல்ல கையை இறக்குங்க. புத்தி கட்டு போய் பேசிட்டோம்மா, இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம், எல்லாரும் பெருசுப்படுத்த வேணாம்மா. இதெல்லாம் யாருக்கா பெருசுப்படுத்த போறா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே மறந்துடுங்க, அவ்வளோதான். அதான் நல்லது எல்லாருக்கும். வெயில் மழைன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வர ஆளுங்க நீங்களே இப்படியெல்லாம் பேசி இப்படியெல்லாம் தலை குனிஞ்சு நிற்கிறது நல்லது இல்லை. நீங்கள் இன்னொரு தடவை இப்படி பேசாதீங்க, அவ்வளோதான். எதுனாலும் உங்களுக்குள்ளேயே கூட வச்சுக்கோங்க. எங்களை பிடிக்கலையா எங்ககிட்ட பேசாமல் கூட இருந்துட்டு போங்க, ஆனால் தயவு செஞ்சு தப்பெல்லாம் மட்டும் பேசாதீங்க, அவ்வளோதான். ஆமாங்கக்கா, உங்களுக்கு எதனா கோவம்னா கூட எங்களை நேரடியே வந்து திட்டிட்டு போயிருங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் இதையும் சொல்லாதீங்க, அதுங்க எல்லாம் தங்கமான பிள்ளைங்க. அதுவும் என் பிள்ளை சந்தோஷ் ஸ்கூலு காலேஜுன்னு எல்லாத்துலேயும் வருவான். ரொம்ப நல்லா படித்த பையன் அவனை போய் நீங்கள் என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்கீங்க? ஐயோ, அவன்லாம் எக்காரணத்தை கொண்டு நந்தினிக்கு துரோகமும் பண்ண மாட்டான், கெட்டதும் நினைக்க மாட்டான், கனவுல கூட நினைக்க மாட்டான். சின்ன பிள்ளையிலேருந்து அவன் நந்தினியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணுறது தான் லட்சியம்னு வாழ்ந்துட்டு இருக்கான் என் பிள்ளை. அப்படி இருக்கிற பையனை பார்த்து நீங்கள் என்னென்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அப்படியெல்லாம் இன்னொரு தடவை சொல்லிடாதீங்க. சரிங்கம்மா, ஏதோ புத்தி கட்டு போய் பேசிட்டம்மா, விட்டுறலாம்மா. இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம்மா. இந்த விஷயத்தை யாரும் இப்போ பிடிச்சி தொங்க போறது இல்லை, அந்த அளவுக்கு இது ஒன்றும் நல்ல விஷயமும் கிடையாது. இது எல்லாத்தையும் இப்போவே நாங்கள் விட்டுருவோம். ஆனால் இன்னொரு தடவை நீங்கள் இப்படி பேசாதீங்க, அதுதான் நல்லது எல்லாருக்கும். பேசலாம்மா, பேசவே மாட்டோம்மா, கனவுல கூட தப்பாக பேச மாட்டோம்மா. விடுண்ணா, நீ இன்னத்துக்கு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன், விடுண்ணா. அதான் அவங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, விடுங்க. ஆமாண்ணா, எதுக்கும் தலை குனிச்சு நிற்காத மனுஷன் நீங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தயவு செஞ்சு நீங்கள் நார்மலாக இருங்க. ரொம்ப பெரிய மனசுப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொரு தடவை இல்லை, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இனிமேல்ட்டு இப்படி நடக்கவே நடக்காதுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரிங்கண்ணா, விடுங்கண்ணா, பார்த்துக்கலாம், விடுங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததையே எல்லாரும் மறந்துடுவோம், அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சரிங்களாண்ணா, நீங்கள் எப்பொழுதும் போல எங்ககிட்ட பேசுங்க, நாங்களும் உங்ககிட்ட அப்படி தான் பேசுவோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம்ப்பா முரளி, ரொம்ப சந்தோஷம். இப்போதான் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குது. அவ்வளோதான், விட்டுருக்கண்ணா. எதுக்கு இப்படி மூச்சு தூக்கி வச்சுன்னு இருக்கீங்க? நல்ல கலக்கலன்னு இருக்கா? வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் பிட்டியை குடிக்கலாம். இல்லைப்பா வேணாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. அப்படிலாம் விட்டுற முடியாது. அதனால சிவகுமார் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் சும்மா போயிடக்கூடாது யாரும். நீங்கள் வாங்க, நான் வீட்டுக்குள்ள டீயை குடிச்சிட்டு போகலாம். பார்வதியை போய் டீ வை எல்லாருக்கும். சரிங்க. வாங்கண்ணா, உள்ள போகலாம் வாங்க. அக்கா வாங்கக்கா, நீங்களும் உள்ள வாங்க. சரிம்மா பார்வதி.
இந்த ஊர் வாயை அடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் சிவா மாமா நினச்சா ஊர் வாயின்னு உலகத்தோட வாயவே கூட அடைச்சிடுவார். ஒரு ஃபோன் கால்லையே இவ்வளோ பெரிய பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாரு. மாமா இருக்காரு, பிரில்லியன்ட்டு. அம்மே என்னத்துக்குமா வெயில நின்று தனியா பேசின்னு கிடக்குற, உள்ள வா. இந்த வந்துட்டேன் மாமா. வாமா பட்டு வா. உள்ளே போயிடுவோம், இல்லைனா வாமா பட்டுன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அது எப்படிடா அவளுக்கு அகெயின்ஸ்டா நம்மளால ஒரு விஷயத்த கூட பண்ண முடியல. நம்ம என்ன செஞ்சாலும் அதுல இருந்து அவ வெளியே வந்துடுறா. ஏன்னா அவன் நந்தினிக்கா, அவளெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சி வாய மூடுறா. சும்மா பில்டப் எல்லாம் ஓவரா கொடுத்துக்கிட்டு இருக்காத. அவளை ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா ஆஃபீஸில் நம்மள கையை நீட்டி அடிப்பாவ. அவளை சும்மா விட்டுக்கூடாதுடா. அப்படி சொல்றா விக்கி, அவளை சும்மா விடக்கூடாதுடா. ஏதாவது பண்ணி ஆகணும். நாளைக்கு அவன் நிம்மதியா பத்திரிக்கை எடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான்டா இன்னைக்கு ஆஃபீஸில் அவளை பத்தி நான் தப்பான விஷயத்த உங்களை பரப்ப சொன்னேன். நீங்களும் அதை கரெக்டா பண்ணீங்க. ஆனா அவ அதுல இருந்து வெளியே வந்துட்டா பாத்தியா? இவ்வளவு பெரிய கேடியா இருப்பா பாரு அவ. அவளை சும்மானே விடக்கூடாது. சும்மா விடக்கூடாதுக்கா. அடுத்து ஏதாவது செஞ்சே ஆகணும். நாளைக்கு 2 பேரும் பத்திரிக்கை எடுக்க போறாங்கல்ல, அவளும் அவ ஆளு சந்தோஷம், அவங்க 2 பேரையும் ஆக்சிடென்ட் பண்ணிடலாமா? என்னது ஆக்சிடென்ட்டா? ஆமாக்கா, 2 பேரும் பைக்கில் தானே வருவாங்க. நானும் என் பைக் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே ஒரே இடிச்சிடுறேன். 2ம் கீழே விழுந்து அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம். அப்புறம் எப்படி பத்திரிக்கை எடுக்க போகிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். டே மச்சான், அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதரா. மாட்டிக்கு நினைவியே சந்தோஷம்னு பிரித்து மேய்ஞ்சிருவோம். ஆமா விக்கி, வேணாம். இந்த விஷயத்தெல்லாம் கை விட்டுரு. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவும் யோசிக்காத. நீ மட்டும் மாட்டிக்கு நினைவியே, அவன் அடிக்கிற அடியில் எல்லா உண்மையை நீ உளறிடுவ, நானும் மாட்டிப்பேன். தயவு செஞ்சு இப்படி ஒரு ஐடியாவையே விட்டுரு நீ. அப்போ என்ன தாக்கா பண்ணுறது? என்னால் சும்மா இருக்க முடியலக்கா. என்னை அவள் அடித்ததுலேருந்து எனக்கு ஃபுல்லாக மைண்டில் அதே வந்துட்டு போகுதுக்கா. ரொம்ப அசிங்கமாயிடுச்சுக்கா எனக்கு. டே ரொம்ப சீன் படாத. என்னமோ புதுசாக அடி வாங்கின மாதிரில ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க நீ. இதுக்கு முன்னாடி நந்தினி கிட்ட நீ அடி வாங்கினதே இல்லையா? என்ன தீபக்கு சொல்ற? இதுக்கு முன்னாடி நந்தினி அடிச்சிருக்காளா இவனை? அடிச்சிருக்காளாவா? காலேஜில் வெரைட்டி அடிச்சிருக்காக்கா. ஒரு தடவை இவன் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நந்தினி எதிர்க்க வந்தா. நந்தினி எதிர்க்க வரதை பார்த்துட்டு இவன் அவளை இடிக்கிற மாதிரியே கிட்ட போயிட்டு அப்படியே உராசிக்கிட்டு போயிட்டான் பக்கத்தில். அவளை டச்செல்லாம் பண்ணல, அவள் பக்கத்தில் தான் போனான். அதுக்கே அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவனை விரட்டி பிடிச்சி பைக்கில் இருந்து இழுத்து போட்டு அடிச்சாக்கா. அந்த மாதிரி பஜேரி அவ, சரியான ரவுடிக்கா அவ. ஐயோப்பா, சரியான அடி வாங்கினான் அன்னைக்கு இவன். அடமானம் கெட்டவனே, இப்படியெல்லாம் அடி வாங்கிட்டு தான் நீ இப்படி நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அக்கா, அது வேற இது வேறக்கா. அப்போ நந்தினி மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஏன் இப்போவுமே கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அவன் மேலெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அதனாலேயே எனக்கு கோவமாக வருது. சரி ஃப்ரீயா விடு. இந்த ஆக்சிடென்ட் ஐடியாலாம் வேணாம். வேற எதனா ஐடியாவை யோசிப்போம், சரியா? நாளைக்கு அவள் பத்திரிக்கை எடுக்க போகக்கூடாது. ஏன்னா பத்திரிக்கை எடுத்துட்டாங்கனாலே அடுத்தடுத்த வேலையில் இறங்கிடுவாங்க. அது சரிப்பட்டு வராது. பத்திரிக்கை எடுக்கிறது தடைப்படணும். அப்போ தான் அவங்க வீட்டில் அதை அபசகுணமாக பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசிங்க. அக்கா, பேசாமல் நீங்கள் அந்த மணியை வச்சு தடுத்து நிறுத்த சொல்லுங்கள் நந்தினியை. முன்னாடி உங்கள் கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தா, இப்போ என்ன திடீர்னு நல்லவளா மாறிட்டாள் அவள்? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல, அவள் உங்கள் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் அவளை பிளாக்மெயில் பண்ணுவேன்னு. அதை பண்ணுங்க. மணியை பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் இப்போ பண்ணால் சரிப்பட்டு வராதுடா. இந்த கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கும் தெரியுமா? அந்த டைமில் தான் மணியை பிளாக்மெயில் பண்ணணும். அப்போ தான் அது சரிப்பட்டு வரும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ நம்மளை தான் எதனா பண்ணணும். எப்படியாவது சந்தோஷையும் நந்தினியையும் போக விடாத அளவுக்கு பண்ணணும். அப்படி சொல்கிறீங்களா? சரிங்கக்கா. அப்போ அக்கா, நீங்கள் இதை பண்ணுங்கக்கா. ஏற்கனவே கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்கள, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி சந்தோஷம் வர வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீட்டில் அவங்க கூட இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுங்கக்கா. நாளைக்கு காலையில் சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு உடம்பு முடியல, ரொம்ப முடியல, அப்படியே அழுது நடிங்க. அவனை எப்படியாவது இங்கே வர வைங்கக்கா. அப்படியே அவனை இங்கேயும் டேரா போட வச்சுருங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது. நீ மூடுறியா? அக்கா, நீங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஐடியாவே ஒர்க் அவுட் ஆகும்க்கா. நீங்கள் சந்தோஷுக்கு ஃபோன் அடித்து பாருங்கள். சரிடா, ஆனால் இப்போ நான் ஃபோன் பண்ணி என்ன ஆக போகுது? நைட்டு ஃபோன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை காலையில் ஃபோன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். சரிங்கக்கா, என்னமோ ஒன்று நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். சரிடா, வீடு நான் பார்த்துக்கிறேன். நைட்டுக்கு ஃபோன் பண்ணி வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறேன். அவன் அதை பண்ணி இதை பண்ணி மெடிசன்
இன்ஜெக்ஷன் போடுன்னு சொல்லுவான். நானும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி வயிறு ரொம்ப முடியல, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறதுக்கும் யாரும் இல்லை, கரீனாவும் இங்கே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வர வச்சு அவன் கூடவே நாளைக்கு ஃபுல்லாக இருந்துடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவனை கூட்டிகிட்டு போகிறேன். எப்படி? சூப்பர்க்கா. நாளைக்கு ஃபுல் டே அவனை இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் கூடவே அவன் இருக்கணும். நைட்டு கூட முடிஞ்சா அவனை ஸ்டே பண்ண வச்சிருங்க. அதெல்லாம் பேராசடா. அவன் நைட்டெல்லாம் என் கூட ஸ்டே பண்ண மாட்டான், தலைக்கு இல்லைன்னு என்னால் ஸ்டே பண்ண மாட்டான். நாளைக்கு ஃபுல் டே அவன் என் கூட இருந்தால் போதும், பத்திரிக்கை எடுக்காமல் இருந்தால் போதும், எனக்கு அது போதும், நான் பார்த்துக்கிறேன். சரியா? சூப்பர்க்கா. பிளானை சக்ஸஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லுங்க. ஓகேடா விக்கி. சரிக்கா. அப்போ அந்த கரீனா உங்க கூட இருக்குமே, அதை என்ன பண்ணுவீங்க? அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. சீ, மூடிடுமா போலாம். சும்மா இருடா விக்கி. சரி கிளம்புங்க ரெண்டு பேரும். பாய். பாய்க்கா. பாய்க்கா, போயிட்டு வரேன். ஆனால் அந்த சந்தோஷம் சும்மா விட்டுறாதீங்கக்கா. நாளைக்கு நீங்கள் அவன் கூட நல்லா க்ளோஸாக இருங்கக்கா. அந்த நந்தினி கதறணும்க்கா, பத்திரிக்கை எடுக்க முடியலன்னு அழுவணும்க்கா. கவலையே படாத, கதறி கதறி அழுவா, அதுக்கு நான் கேரண்டி.